ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்க சக்ஸஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யூபிஎஸ்சியில் ஏபிஎஃப்சிக்கான வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, அசிஸ்டன்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் கமிஷனர்னு சொல்லிட்டு ஒரு வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்டா வந்துட்டு உங்களுக்கு வந்து லாஸ்ட் வந்து 2023 தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த வேகன்சிஸ். அதுக்கப்புறம் வந்து 2024 வந்து ரிலீஸ் பண்ணல. இதே மாதிரி வந்துட்டு 2025 கொடுத்துருந்தாங்க. 2025 பார்த்தீங்க அப்படின்னா 230 வேகன்சிஸ் கொடுத்துருந்தாங்க. இது என்னென்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இஓ அண்ட் ஏஓக்கு கொடுத்துருந்தாங்க, பிளஸ் இங்க ஏபிஎஃப்சிக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓவரால் வந்து 230 வேகன்சிஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுல இருந்து என்ன அப்படின்னா இப்போ வந்து ஓவராலாவே 80 வேகன்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சர்ப்ரைஸ் வேகன்சிஸ் தான். ஆக்சுவலா இது வந்து நம்ம வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா இந்த ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் வரனால 230 வேகன்சிஸ் கிட்ட வந்துச்சு. இது இயர் அண்ட் இயர் வரனால 80 கிட்ட கொடுக்குறாங்க. இஓ அண்ட் ஏஓ எடுக்கல. இது வந்து ஒரு ஒர்த்தான வேகன்சிஸ். உங்களுக்கு பே ஸ்கேல் பாத்தீங்க அப்படின்னா 10th எடுக்கிறாங்க. இதோட ஸ்டார்டிங் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 56 ஒரு 100 ஸ்டார்ட் ஆகும் ஃபர்ஸ்ட் சேலரி. இது வந்து வெறும் பேசிக் பே தான் நான் சொல்றேன். பிளஸ் வந்து டிஏ, ஹெச்ஆர்ஏ, அலவன்ஸ் எல்லாமே இருக்கும். யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன படிக்கணும், எவ்வளோ அப்ளிகேஷன் ஃபீ, உங்களோட ஃபுல் டீட்டெயில் எல்லாமே இதில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண வேணாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மாவட்டத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய மாவட்டத்துக்கான வேலைவாய்ப்புகளை பற்றி போட்டுட்டு இருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிஎஸ்சி கீழே தான் ரன் ஆகுது. இந்த வேகன்சிஸ் பார்த்தோம் அப்படின்னா ஓவரால் 80 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஏபிஎஃப்சிக்கு மட்டும்தான் எடுக்கிறாங்க. இதில் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி, நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருக்கலாம். ப்ரிஃபரன்ஸ் எது கேட்குறாங்க அப்படின்னா லா படிச்சிருந்தா போதுன்ற மாதிரி கேட்குறாங்க. அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிற டேட் பாத்தீங்க அப்படின்னா 22 ஆகஸ்ட். லாஸ்ட் டேட் பாத்தீங்க அப்படின்னா 11th செப்டம்பர். நெக்ஸ்ட் மாசம் 11ஆம் தேதி வரையும் உங்களுக்கு டைம் இருக்கு. டெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 20 டிசம்பர் கிட்ட வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. 20 டிசம்பர் வந்து டென்டேட்டிவா சொல்லியிருக்காங்க. 20 டிசம்பருக்குள்ள வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பே ஸ்கேல் பாத்தீங்க அப்படின்னா 10th பே. ஸோ 10th பேன்றப்ப உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 56,100 கிட்ட உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்கு. இதோட அப்ளிகேஷன் ஃபீ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் 25 rupees தான் வரும். யூபிஎஸ்சி பொறுத்தளவு பாத்தீங்க அப்படின்னா வெறும் 25 rupees தான் அப்ளிகேஷன் ஃபீயா இருக்கும். ஃபீமேல், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடிக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீ வந்து இல்லை. ஸோ நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். இந்த 80 வேகன்சிஸோட பிரேக்கப் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்த்துடலாம். யூஆருக்கு வந்து 29 கொடுத்துருக்காங்க. இடபிள்யூஎஸ்க்கு வந்து 8 கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு வந்து 18 கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு வந்து 15 கொடுத்துருக்காங்க. எஸ்டிக்கு வந்து 10 கொடுத்துருக்காங்க. ஸோ தனித்தனியாவே பிரேக்கப் கொடுத்துட்டாங்க. 80க்கு இதான் பிரேக்கப். நீங்க தாராளமா அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஏஜ் பொறுத்தளவு பாத்தீங்க அப்படின்னா யூஆர் இடபிள்யூஎஸ் இருந்தீங்க அப்படின்னா 35 இயர்ஸ் வரையும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஓபிசியா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல 38 இயர்ஸ் வரையும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டியா இருக்கீங்க அப்படின்னா 40 இயர்ஸ் வரையும் அப்ளை பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் இன்க்ளூட், ரிலாக்ஸேஷன் வந்து ஆட் பண்ணி நான் வச்சிருக்கேன். ஸோ அதனால வந்து 40 இயர்ஸ் வரையும் நீங்க அப்ளை பண்ணலாம் தாராளமா. அதான் நான் சொன்ன மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா நீங்க டிப்ளமோ இன் கம்பெனி லா இல்ல லேபர் லா இது மாதிரி நீங்க படிச்சிருந்தாலும் உங்களுக்கான ப்ரிஃபரன்ஸ் வந்து இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் வந்து போஸ்ட் சர்வீஸ் வந்து குரூப் ஏ கீழே தான் வரும் இது. ஸோ குரூப் ஏ கீழே வரனால மோஸ்ட்லி வந்து சேலரி பேக்கேஜும் அதிகமா இருக்கும். உங்களோட ரெஸ்பான்சிபிள் அது எல்லாமே ரொம்பவே அதிகமா இருக்கும். ஸோ வந்து ஒரு நல்ல ஸ்கோப் உள்ள ஜாப்பா இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி ஹெட் குவார்டர்ல ஜாப் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஹெட் குவார்டர்ல ஜாப் இருக்க மாதிரி வாய்ப்பு இருக்கு. இந்தியாவில் நீங்க எந்த இடத்துல வேணாலும் எந்த பொசிஷன்ல வேணாலும் நீங்க வந்து இருந்து வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து அதுக்கு நீங்க அடாப்ட் ஆகிக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம சொன்ன மாதிரி லெவல் 10ல தான் இந்த சேலரி கொடுக்குறாங்க. அப்ளிகேஷன் ஃபீ 25 நம்ம பார்த்தாச்சு. தென் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட் இருக்கு. அது வந்து என்னென்ன சிலபஸ்ன்றதை அடுத்தடுத்து பார்க்கலாம். டேர்ம் ஆஃப் எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 300 மார்க்ஸ்க்கான டெஸ்ட் இருக்கும். இதில் வந்து இன்டர்வியூ கரியர்ஸ் வந்து ஒரு 100 மார்க்ஸ் வைக்கிறாங்க. ஸ்டார்ட் ஆஃப் வெயிட்டேஜ் வந்து 75 to 25, அதாவது 75:25 சொல்லிட்டு உங்களுக்கு வெயிட்டேஜ் வந்து கொடுக்குறாங்க. இதுல வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கு. 1/3 வந்து நெகட்டிவ் கொடுக்குறாங்க. 1/3 மார்க் ஆஃப் அசைன் த கொஸ்டின் டிடெக்டட் வந்து ஈச் ராங் ஆன்சர், அதாவது 1/3 வந்து ஒரு ராங் ஆன்சருக்கான டிடெக்ஷன் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. சிலபஸ் பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்தியன் கல்ச்சர் கொடுத்துருக்காங்க, ஹெரிட்டேஜ், இது எல்லாமே சிலபஸ் நீங்க டைரக்டா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நீங்க பாலிடிக்ஸும் இதுல வரும், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் வரும், சயின்ஸு வருது உங்களுக்கு, அதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷும் வருது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்க வந்து கன்சிடர் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம்.
இந்த சிலபஸ் பத்தி ஒரு ஃபுல் டீடைல் நம்ம வீடியோ வேணா போடலாம். இல்ல அப்படின்னா நம்ம பிடிஎஃப் வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம். அதை நீங்க வந்து தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. தென் வந்து இன்டர்வியூ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 மார்க்ஸ்க்கான இன்டர்வியூஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க இடபிள்யூஎஸ் இன்டர்வியூஸ் பாஸ் ஆகுறத சொல்லிடுறாங்க. இடபிள்யூஎஸ் ஜென்ரல் ஆர் இடபிள்யூஎஸ் இருக்கீங்க அப்படின்னா 50 above எடுத்தா போதும். ஓபிசியா இருந்தீங்கன்னா 45 above எடுத்தா போதும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி இருந்தீங்க அப்படின்னா 40 above எடுத்தா போதுன்றாங்க. டெஸ்ட் சென்டர் பாத்தீங்க அப்படின்னா 84 சென்டர் இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தளவு பாத்தீங்க அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, வெள்ளூர் இந்த இடங்கள்ல எல்லாத்துலயுமே வந்து நம்மளுக்கான டெஸ்ட் சென்டர் இருக்கு. ஸோ மோஸ்ட்லி இந்த சரௌண்டிங்ல இருக்க எல்லாருமே அவங்களுக்கு நியர்பைல இருக்க சென்டர்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணிட்டு எக்ஸாம்பிள் எழுதுறதுக்கு கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய பெரிய போஸ்டிங்கா இருக்குன்னு நினைச்சு பயப்பட வேணாம். நீங்க அப்ளை பண்ணி எழுத ஆரம்பிங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். நம்ம வந்து எழுதுனா நம்மளால முடியும் அப்படின்ற ஃபீல் கிடைக்கும். ஸோ வந்து நீங்க தாராளமா அப்ளை பண்ணி எழுத ஆரம்பிங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதனால நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதும் போது உங்களுக்கு ஈஸியாவே கிளியர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து அவாய்ட் பண்ணாதீங்க. டெஃபினட்டா அப்ளை பண்ணுங்க. ஸோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க இதுல ஏதாவது டவுட் இருக்குன்ற பட்சத்தில் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு அதுக்கான ரிப்ளை கொடுக்குறேன். இல்ல தனியா ஒரு செக்ஷன்ல டவுட் இருக்கு அப்படின்னா அதுக்கான டெடிகேட் வீடியோ கூட அப்லோட் பண்ணலாம். தென் வந்து மறக்காம உங்களோட டிஸ்ட்ரிக்டை கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுனால தான் எல்லாருக்கும் ஷேர் ஆகும். ஸோ தேங்க்யூ.